வெல்கம் டு ஸ்டடி வித் ரஃபியா சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராம் ஸ்டெயினிங். வாட் இஸ் கிராம் ஸ்டெயினிங்? கிராம் ஸ்டெயினிங் வந்து ஒரு சிம்பிள் டெஸ்ட். இது வந்து நம்ம பாக்டீரியாவை டிவைட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். பாக்டீரியா வந்து 2 குரூப்ஸை டிவைட் ஆகும், கிராம் பாசிட்டிவாக கிராம் நெகட்டிவான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு நம்ம இந்த கிராம் ஸ்டெயினிங் மெத்தடை பண்ணுவோம். நம்ம கிராம் ஸ்டெயினிங்க்கு ப்ரொசீஜர் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கிறிஸ்டல் வயலட் நம்ம ஆட் பண்ணுவோம். இது நம்ம ப்ரைமரி ஸ்டெயின் சொல்லலாம். அயோடினை நம்ம வந்து மாடரேட் ஸ்டெயின் சொல்லுவோம். ஆல்கஹாலை டீகலரைசிங் ஏஜென்ட் அண்ட் சாஃப்ரினை கவுண்டர் ஸ்டெயின் கூட சொல்லலாம். ஸோ ஸ்டெப் 1 நம்ம வந்து கிறிஸ்டல் வயலட் ஆட் பண்ணுவோம். இது வந்து ப்ரைமரி ஸ்டெயின். இது நம்ம போட்ட உடனே ஃபுல்லாக பாக்டீரியா வந்து பர்பிள் கலரில் சேஞ்ச் ஆகிடும். இந்த கிறிஸ்டல் வயலட்டை நம்ம ஜஸ்ட் 1 மினிட்காக தான் வைக்கணும். அதுக்கப்புறம் அயோடின் வந்து ஒரு மாடரேட்டான ஸ்டெயின். இது வந்து சிவிஐ காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணும். சிவிஐ காம்ப்ளெக்ஸ்னால் கிறிஸ்டல் வயலட் அயோடின் காம்ப்ளெக்ஸ். இது எக்ஸாமில் அதிகடி கேட்குற கொஸ்டின். தேர்ட் வந்து ஆல்கஹால். இது வந்து ஒரு டீகலரைசிங் ஏஜென்ட். கிராம் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா கலர் வந்து பர்பிளாகவே தான் இருக்கும். ஆனால் கிராம் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா அந்த கலர் போய் ஒயிட் கலரில் சேஞ்ச் ஆகிடும் ஃபுல்லாக. இது வந்து ஆல்கஹால் நம்ம 10 to 15 செகண்ட்ஸ்க்காக மட்டும்தான் வைக்கணும். அதுக்கு அதிகமாக நம்ம வச்சோன்னா இது வந்து ஃபால்ஸ் ரிசல்ட் நம்மளுக்கு காமிக்கும். ஸ்டெப் 4 சாஃப்ரின் வந்து ஒரு கவுண்டர் ஸ்டெயின். இது வந்து கிராம் நெகட்டிவ்க்கு பிங்க் கலர் கொடுக்கும். இதை ஜஸ்ட் நம்ம வந்து 1 மினிட்காக வச்சா போதும். இப்போ கிராம் பாசிட்டிவ் வந்து பர்பிள் கலரில் தெரியுது, ஏன்னா அதுக்கிட்ட வந்து பெப்பிடோகிளைகான் சொல்லி ஒரு வால் இருக்கும். அந்த பெப்பிடோகிளைகான் வால் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் வயலட்டை வந்து ட்ராப் பண்ணி வச்சுக்கும். அதுக்காக தான் அது வந்து வயலட் கலரில் இருக்குது. இதே கிராம் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா அதுக்கிட்ட இந்த வால் இருக்காது, பெப்பிடோகிளைகான் வால் இருக்காது. ஸோ அது அந்த பர்பிள் கலரில் வந்து லூஸ் பண்ணிடும். அதுக்காக அந்த பாக்டீரியா வந்து நம்ம செக் பண்ணுறதுக்கு சாஃப்ரின் ஆட் பண்ணுவோம். இந்த கிராம் ஸ்டெயினிங் பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம் ஃபெயில் ஆகிடும். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஓல்டு கல்ச்சர் யூஸ் பண்ணால், இல்லைனா திக் ஸ்மியர் இருந்தால், ஓவல் டீகலரைசேஷன் பண்ணால், இல்லை அண்டர் டீகலரைசேஷன் என்ன பண்ணால். காமன் கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெஃபைலோகோக்கஸ், ஸ்ட்ரெப்டோகோக்கஸ் அண்ட் பேசிலஸ். காமன் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈகோலை, சால்மோனெல்லா, சியூடோமோனாஸ். இப்போ கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் வயலட் கிவ்ஸ் பர்பிள் கலர் இருந்துச்சுன்னா அது வந்து பாசிட்டிவ். Saffron gives the pink color இருந்துச்சுன்னா அது வந்து நெகட்டிவ் பாக்டீரியா. Like and subscribe for more new videos.